அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போறேம்மா. வேண்டாம்மா, நீ இங்கே வீட்லயே படி. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன். ஆனா அம்மா, நான் ஏன் இப்ப ஸ்கூலுக்கு போக கூடாது? அப்ப ஒருவேளை சூனியக்காரி வந்தா அவகிட்ட இருந்து தப்பிக்க நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அவ வந்தா நான் அவளை அடிச்சிருவேன். அம்மா, என்னையும் ஸ்கூலுக்கு போக விடுங்க. வணக்கங்க. வணக்கம். பக்கத்துல ஆன்ட்டி சொன்னாங்க இங்க ஏதோ சுவிட்ச் போர்டு ரிப்பேர்னு. நிம்மி, அவர் போய் கரண்ட சரி பார்க்கட்டும். நீ சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க சார். இந்த பக்கம் போங்க. இந்த பக்கம் தான் எரியல. சரிடா செல்லம், நீ உள்ள போய் டிராயிங் பண்ணு. நான் போய் சமைக்கிறேன். நான் சீக்கிரமா வந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேரும் போயம் சொல்லிக்கிட்டே விளையாடலாம். சரியா? போ செல்லம். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாங்க, பக்கத்துல தான் இருக்கோம், ஒரு 2 தெரு தள்ளி. அப்படியா? ஆன்ட்டி, இங்க செக் பண்ணி பார்த்துட்டேன். உள்ள செக் பண்ணி பார்க்கணும். சரி சரி, உள்ள போய் பாருங்க. சரி. ஹாய் பாப்பா, உங்க பேர் என்ன? சௌமியா. நல்ல பேரு. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் கிளாஸ்க்கெல்லாம் போய் படிக்கிறது இல்ல. ஏன், நீங்க ஸ்கூலுக்கு போறது இல்லையா? ஏன்பா, நீங்க ஏன் ஸ்கூலுக்கு போறது இல்ல? அம்மா எனக்கு சொல்லிருக்காங்க, ஒருவேளை நான் வீட்டை விட்டு வெளியே போனா என்ன சூனியக்காரி தூக்கிட்டு போயிடுவாளாம். யாரு? சூனியக்காரி. சூனியக்காரியா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த சூனியக்காரி உன்னை மட்டும் ஏன் தூக்கிட்டு போகணும்? அம்மா அத பத்தி என்கிட்ட சொல்லல. சௌமியா, அம்மா, அங்கிள் கிட்ட சொல்லுங்க என்ன எதுக்கு சூனியக்காரி தூக்கிட்டு போறான்னு. சௌமியா வாமா, அம்மா கிட்ட வா. உங்க பொண்ணு ரொம்ப நல்லாவே கதை சொல்றா. அவள ஒரு நல்ல ரைட்டர் ஆக்கிடுங்க. வந்த வேலை முடிஞ்சதா? அது வந்து ஃபிட்டிங் மட்டும் தான் பண்ணு. அதான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. என்னங்க, என்னாச்சு? எதுவும் பேசாதீங்க. காசை வாங்கிட்டு முதல்ல கிளம்புங்க. சின்ன குழந்தைகிட்ட என்னென்னவோ பேசி மயக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல. எதுக்காக நீங்க அவகிட்ட பேசுனீங்க? நான் சின்ன பொண்ணுங்கிறதுனால பேசுனேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வேலை செஞ்சதெல்லாம் போதும். இந்தாங்க பணத்தை போடுங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. மேடம், இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க முதல்ல கிளம்புங்க. சொல்றல கிளம்புங்க. கிளம்புங்க. மேடம், சாரி. போங்க, சொல்லிட்டு கிள. போங்க. சாரி. வெளிய போங்க. போயிட்டே இருங்க. மேடம், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க மேடம். வெளிய போங்க. என்னாச்சு நிம்மி? என்ன நடக்குது இங்க? இந்த வாசலை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். புரியுதா? இங்க பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வெளிய போ. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, போ. என்ன நடக்குது? யார் நீங்க? இது பாருங்க, பாக்கதான் அப்பாவியா இருக்கா, ஆனா இவன் 1 நம்பர் ஃப்ராட். என் குழந்தை தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட இந்த ராஸ்கல் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். நிம்மி, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? அத்தை, இவன் 1 நம்பர் பொறுக்கியா இருக்கான். ஏய் நிம்மி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க நீங்க எலக்ட்ரீஷியனா? ஆமா சார்.
நீங்க உள்ள போய் அந்த எலக்ட்ரிக் லைனை செக் பண்ணுங்க. நிமி எலக்ட்ரீஷியன் இவரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க உள்ள போங்க, வந்த வேலையை பாருங்க, போங்க உள்ள போங்க. எனக்கு ஏய் நில்லுங்கறல, மரியாதையா வெளிய போயிடு. என் வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நிமி என்ன பேசிட்டு இருக்க? இது பாருங்க, இவனை இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் பார்க்க கூடாது. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அதுக்கப்புறம் நான் போலீஸ் கூப்பிடுவேன். வெளிய போ சொல்லுங்க, வெளிய போடா. என்னங்க இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நான் பைத்தியமா? ஆமா, நீ என் பொண்ணு கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அவகிட்ட நீ சிரிச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன? நல்லவனா இருந்தா சின்ன குழந்தை கிட்ட அப்படி பேசுவியா? இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ஊர்ல எல்லாருக்கும் என்ன தெரியும், எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கௌரவத்தை தூக்கி குப்பையில போடு. யாருக்கு அந்த கதை வேணும்? வெளிய போங்கிறது போடா. இந்த தெருவுக்குள்ள யாருங்க பைத்தியத்தை உள்ள விட்டது? இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய் தம்பி, சௌமியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள போ போ. நீ எதுக்கு வெளிய வந்த? நிமி வாமா. என்ன இது? என்ன நடக்குதுங்க? அந்த ஆளு என் சௌமியா கிட்ட என்ன பேசினான்? அப்படி என்ன பேசினான்? யாருக்கு எதுவும் தெரியாம இருந்துச்சு? இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணி ஊரையே சிரிக்க வச்சு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு? அப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த பொம்மைக்காரிய போய் இந்த பொம்பளை இருக்காங்களே சரியான பைத்தியம். எதுக்கோ எதையோ முடிச்சு போட்டு பேசுறது. இங்க வரீங்களா? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. ஏய் நில்லுப்பா, ஏய் நில்லு. இவ என்கிட்ட பைத்தியக்கார மாதிரி பேசுறா, என்னன்னு கேளுங்க. ஆமா ஆமா, நாங்களும் தான் பார்த்தோம். ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இந்த வீட்டை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாருன்னு கொடுத்தேன். ஆனா முதல் நாளே இவ்வளவு கம்ப்ளைண்டா? இதெல்லாம் இங்க கண்டிப்பா நடக்காது. கௌரவமா வாழ்றவங்களுக்கு தான் இங்க இடம். ஐயா, அது தெரியாம தப்பு நடந்துருச்சு. என் மனைவி தெரியாம பேசிட்டா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் இப்படி ஆகாம பாத்துக்கிறேன். தயவு செய்து மன்னிச்சிருங்க. முடியாது. என் வீட்டுல இந்த மாதிரி ஆளுகளுக்கு இடம் கிடையாது. நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. 1/2 மணி நேரத்துல இந்த இடத்தை காலி பண்ணணும். ஐயா, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். திடீர்னு எங்க போறது? எங்கேயாவது போங்க. இவங்கள முதல்ல இங்க இருந்து வெளியில அனுப்புங்க. இவங்க பொண்ணு இன்னைக்கு காலையில என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? அப்பாவி மாதிரி இருக்காளே, ஒரு பொம்மை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு கத்தியால என் கையை கடிச்சிட்டா. இது குழந்தை இல்லங்க, சரியான சைத்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, என் கைய பாருங்க. இவங்க கண்டிப்பா இங்க இருக்கவே கூடாது. யாருக்கு தெரியும் இன்னும் யார் யாரை என்ன பண்ணுவாளோ? என்ன சொல்றீங்க? என்னங்க இப்படி எல்லாம் இங்க பேசுறீங்க? பாருங்க, மரியாதையா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுங்க. இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு, உங்களையும் உங்க பொண்ணையும். முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க. இந்த பைத்தியத்துக்கு என்னங்க பேச்சு? வெளிய அடிச்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம பேசிட்டேன். இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்னம்மா நடிக்கிற? பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேப்பியா? பேசும்போது அறிவோட பேச தெரியாது, இப்ப மன்னிப்பு கேப்பியா? போங்க போங்க, சாமானத்துக்கு வெளியே போடுங்க. ஆகையா நினைச்சிருக்காங்க. சாமானத்துக்கு வெளியே போடுங்க.
அங்கிள் இது என்னோட தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. என்னோட தப்பை நான் ஒத்துக்கிறேன். நாங்க எங்க ஊரை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை போக சொல்லாதீங்க. இல்லனா அப்பா அம்மா மேல ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறம் வீட்ல எல்லாரும் சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போடுறதை என்னால பார்க்க முடியாது அங்கிள். எங்களை தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லாதீங்க. நான் எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பேன். தனியா இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால அம்மா எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க. பயமா இருந்தா இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வேற புது இடமா இருந்துச்சா, நீங்க திடீர்னு வந்து என் கையை பிடிச்சீங்களா, அதனால நான் பயந்துட்டேன். இனிமே நான் எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக சொல்லாதீங்க. இங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே என் கூட விளையாடுறாங்க. தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக சொல்லாதீங்க. இதை விட்டா எங்களுக்கு போகிறதுக்கு வேற வீடு கூட இல்ல. எங்களை போக சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இவ்வளவு சின்ன குழந்தைய இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறா. எனக்கு என்னமோ இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த பொண்ணு நம்மளோட மனசை ஜெயிச்சிட்டா. இவளுக்காக கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. சரி சரி தங்க ஒத்துக்கிறோம். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, அடுத்த தடவை இப்படிலாம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த தடவை இப்படி ஆகாம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. சரி சரி வாங்க போலாம். நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா நீ புத்திசாலி பொண்ணுன்னு அம்மா இன்னைக்குதாம்மா தெரிஞ்சுக்கிட்ட. நம்ம மரியாதையை நீ காப்பாத்திட்ட சௌமியா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்ட. மான மரியாதை போனதுக்கு அப்புறம் காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? ஊரே நம்மள பார்த்து காரி துப்பிடுச்சு. சரிடா செல்லம், முதல்ல உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. சௌமியா. உங்களோட பேரு ரொம்ப அழகா இருக்கே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ என்னோட பொண்ணு. இவ பேரு தியா. இவ கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிக்கிறீங்களா? வெரி குட். அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. செல்லம், நீயும் இங்க வா வா. ஒடியா 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 ஒடியா. நீங்க எல்லாருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஓகே என்னங்க, எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. என் வீட்டுக்காரு போலீஸா இருக்காரு. ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நான் வந்து உங்களை அடிக்கடி பாத்துட்டு போவேன். இப்ப நான் கிளம்புறேன். சரி, நான் போயிட்டு வரேங்க. தியா, எல்லாருக்கும் பாய் சொல்லு.
வாடா செல்லம் உட்காரு. இங்க பாரு சௌமி, இந்த கத்தி இருக்குல்ல, இது மிகப்பெரிய பொறுப்புமா. நல்லா யோசிச்சுதான் இத பயன்படுத்தணும். எனக்கு சத்தியம் பண்ணு செல்லம், நீ இத வச்சு எந்த ஒரு அப்பாவியையும் காயப்படுத்த கூடாது. சத்தியம் பண்ணு. ஆனா அம்மா, அவங்கள பார்க்கும்போது உண்மையாவே சூனியக்காரி மாதிரி தான் தெரிஞ்சது. அதான் அப்படி செஞ்சேன். ஆமாண்டா செல்லம், நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதுல நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நண்பர்கள் யாரு, எதிரிங்க யாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தாமா ஆகணும். அம்மா, நான் தான் ரொம்ப சின்னவளா இருக்கனே, எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஆமாண்டா செல்லம், உண்மைதான். கவனமா கேட்டுக்கோ. யாராவது உனக்கு பிடிக்காத மாதிரி பேசினாலோ, உன் கைய புடிச்சு இழுத்து உன்னை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சாலோ, கெட்ட வார்த்தை பேசினாலோ, உன்னை அடிச்சாலோ அவங்கதான் உன் எதிரி. ஒருவேளை உன்கிட்ட யாராவது அன்பா பேசி செல்லமா விளையாடி நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொன்னா அவங்கதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆ சுமதி, சுமதி எழுந்திரு. சுமதி எழுந்திரி சீக்கிரம். சுமதி வர எந்திரிக்க மாட்டேங்கிறா. இப்ப நான் என்ன பண்றது? பர்ஸை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இது ஃப்ரெண்டு. இது எதிரி. ஆனா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களே, அப்ப எனக்கு எப்படி தெரிய வரும் யாரு ஃப்ரெண்டு யாரு எதிரின்னு? ஓஹோ, என்ன நான் இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நிம்மி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருடுவ, அதுவும் என் பர்ஸ்ல இருந்து. என்ன பண்றீங்க? திருடுறது மட்டும் தான் பாக்கி இருந்தது, அதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டா உன் பொண்ணு. என்னாச்சுப்பா? இவ திருட ஆரம்பிச்சிட்டாமா. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். கத்திய கொடுத்து எல்லாரையும் மிரட்ட சொல்லி சொல்றா. இன்னைக்கு திருட்ட கத்து கொடுத்துருக்கா. பிளான் போட்டு திருடிட்டு வர சொல்ற போல. ஒரு நிமிஷம், கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் கேக்குறேன். பொறுமையா இருங்க.
பாத்தீங்களா திருட ஆரம்பிச்சிட்டா. இருங்க சௌமியா, அம்மா கிட்ட உண்மையை சொல்லுமா, என்ன ஆச்சு? அம்மா, நான் ஒன்னும் காசு திருடல. ஐயோ செல்லம், நீ திருட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நோட்டு இது எப்படிமா உங்ககிட்ட வந்துச்சு? நான் இதெல்லாம் டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆ? பென் இருந்துச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன். அட அட, சபாஷ் சபாஷ் சபாஷ். உன் பொண்ணோட அதிசயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப இந்த நோட்டை யாரு தான் வாங்குவாங்க? என் நோட்டு வீணா போச்சு இல்ல? சௌமியா இரு, அம்மா பாக்குறேன். ஐயோ செல்லம், இது நீதான் வரைஞ்சியா? எவ்வளவு அழகா இருக்கு. சரிடா, அழாதம்மா. இங்க பாரு, நீ தப்பு பண்ணிருக்கல, அப்பா கிட்ட சாரி சொல்லிடு. அப்புறம் வெளியே போய் விளையாடு. முதல்ல வந்து சாரி சொல்லுடா செல்லம். அப்பா சாரி, இனிமே நான் எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன். போடி அந்த பக்கம். சௌமியா நீ போமா, போ. தெரியாம பண்ணதுக்கே இப்படி கத்துறீங்க? அவளை அடிக்க கைய ஓங்குறீங்க. அவ சின்ன குழந்தைங்க, அதுவும் உங்க குழந்தை, உங்க எதிரி கிடையாது. என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. சரிடா செல்லம், அழக்கூடாது. அம்மா, ஏம்மா அப்பா எனக்கு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காரு? என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இல்ல சௌமியா, அப்படியெல்லாம் நினைக்காத. அப்பாவுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்குமா. அப்பா இப்ப ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காரு, அதனாலதான் உன்னை திட்டாரு. அம்மா சொல்றல, அழாத செல்லம். இந்தா தண்ணி குடி, தண்ணி குடி. சுமதி குட்டி, உள்ளவா. சௌமி செல்லம், சுமதி குட்டி இப்ப நீ அழறத பார்த்து என்ன சொல்லுவான்னு தெரியுமா? ஏ சௌமி அக்கா ஒரு அழுமூஞ்சி, எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பான்னு தானே சொல்லுவா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன குழந்தைங்க இப்படி அழுவுறத பார்த்தா சாமி மனசு தாங்கவே தாங்காதான். சாமியை நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? சொல்லு. சரி விடுடா செல்லம், அழக்கூடாது. அம்மா சொல்றல, அழாதம்மா, தங்கம்ல. ஆமா சௌமியா அக்கா, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட கூப்பிடுறாங்க. எல்லாரும் உன்னை விளையாட கூப்பிடுறாங்கம்மா. சௌமி செல்லம், நீ போமா, போய் விளையாடுன்னு. வா சௌமியா அக்கா. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நான் வந்துகிட்டு இருக்கேன். நிம்மி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவ விளையாட்டு வந்துருவா. சரி வா, நீ வந்து டீ போடு. யாராவது உன் கைய புடிச்சு இழுத்து உன்னை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சாலோ, கெட்ட வார்த்தை பேசினாலோ, உன்னை அடிச்சாலோ, அவங்கதான் உன் எதிரி. ஒருவேளை உன்கிட்ட யாராவது அன்பா பேசி செல்லமா விளையாடி நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொன்னா, அவங்கதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சிருங்க.
கடவுளே, பால் தவறி கீழே விழுந்த பெரிய அபசகுணமாச்சு. நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். எனக்கு நீங்க சூனியக்காரி மாதிரி தெரிஞ்சுங்க. அதனால தான் என் கத்தியால கிழிச்சிட்டேன். சாரி. இப்பவும் நானே இதுக்கு திருடி ஆகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்பா, சௌமியாக்கா எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானே தெரியல. வெளியிலே வர மாட்டேங்கிறா. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன திருடியாக சொல்றாங்க. நான் திருடியாக மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ உள்ள போ. சௌமியாக்கா எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானே தெரியல. வெளியிலே வர மாட்டேங்கிறா. சுமதி, நீ என்னம்மா சொன்ன? சௌமிய காணுமா? அம்மா, 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 என்னாச்சுமா? நீ ஏன் இப்படி கத்துற? சௌமிய காணுமாமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்லப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். சௌமியாக்கா எங்கேயுமே காணோம். ஏய் நிம்மி, எங்க நிம்மி. போற? நிம்மி, எனக்கு இப்ப இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. நீங்க என் எதிரி இல்ல, என் ஃப்ரெண்டுன்னு. நீங்க என்ன மன்னிச்சிருவீங்களா? அப்படியா? அப்பனா நீங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களா? இன்னைக்கு நீங்க பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வரலையா? ஓஹோ, பொம்மையெல்லாம் அங்க இருக்கா? சரி, நான் போய் பார்க்கறேன் என்னென்ன பொம்மைலாம் இருக்குன்னு. சௌமி, சௌமியா, சௌமியா, சௌமியா. சௌமியா, நீ எங்கம்மா இருக்க? சௌமி, சௌமி.